என்ன பெரியமலை குழந்தை பின்னாடி குத்த வரீங்க? இது போர் தர்மம் இல்லையே. அது பெரியமலை குழந்தா? அதான உங்க பேரு? உங்க குடும்பத்தை வேரோட கருவறுக்க நான் எந்த தர்மத்தை மீற வேண்டாம். உன் பாட்டி என் பொண்டாட்டி பெருமாயி சாவுக்கு காரணமா இருந்த உங்க அப்பனையும் ஆத்தாளையும் அழிக்க தாண்டா நான் காளியோட போய் சேர்ந்தேன். வெத்தலை பாக்கு போட்டுட்டு திண்ணையில உட்கார வேண்டிய வயசுல வாழை தூக்கிட்டு போருக்கு வந்தது இல்லாம ஏன் கூடயே சண்டையா? இது வேற யாராவது இருந்திருந்தா இந்நேரம் உங்க தலை தலையில உருண்டிருக்கும். பாத்தீங்களா, உங்க வாழ் உங்க பேச்சு கேட்கல. இப்ப நான் சொல்றது கேளுங்க. கையால சண்டை போடுவோமா? சின்ன வயசுல உங்க கூட கட்டி பிடிச்சு விளையாட வேண்டா, இப்ப போர்க்களத்துல உங்களை கட்டி பிடிச்சு சண்டை போட வேண்டியதா இருக்கு. பாத்தீங்களா தாத்தா? என்ன அறியாம பல கொடூரமான நாயே வழிக்க நாச வேலையெல்லாம் செஞ்சுட்டேன். துஷ்டனோட சேர்ந்தா இதுதான் முடிவுன்னு இப்ப தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? நீ பொன்னரா சங்கரா? பொண்ணு தத்தா, பொண்ணு பொன்னர் என்ன மன்னிச்சிருப்பா. உங்களால நம்ம கொங்கு வேளாளர் குலமே பெருமை அடையப்பா. மக்கள் எல்லாம் போற்ற அளவுக்கு நீங்க உயர்ந்து நிப்பீங்கப்பா. சூழ்ச்சியால தான் வெல்லணும். ஒரு அருமையான யோசனை. என்ன யோசனை? பொன்னரும் சங்கரும் நமக்கு எதிரிகளா இருக்கிறதுனால தானே நம்மளை பழி வாங்க நினைக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரையும் நமக்கு சொந்தமாக்கிக்கிட்டா? அது எப்படி? அவங்க தங்க அருக்காணிய தலைவர் காளியோட மனைவியாக்கிட்டா அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் உங்க மச்சான் ஆயிடுவாங்க. ஏன் குளம் வேற, அருக்காணி குளம் வேற, எப்படி சம்பந்தம் செய்யறது? எங்க சமூகத்துல இதுக்கு ஒத்துக்குவாங்களா? நான் சொல்றது அவசரப்படாம கேளுங்க. அருக்காணிய ரகசியமா தூக்கிட்டு வந்துடணும். தலையூர் மன்னன் மஞ்சத்துக்கு வந்துட்டு அருக்காணி தப்ப முடியுமா? அருக்காணிய காளி மன்னனுக்கே கட்டி வச்சிருவாங்க பொன்னரும் சங்கரும். எப்படி என் யோசனை? அருமையான யோசனை தான். ஆனா அதர்மத்தின் சிகரத்துக்கே போ சொல்றியே, அதான் பாக்குறேன். மன்னா, நமக்கு வேற வழி இல்ல. நம் படைகள் பெருந்தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கிற இந்த நிலையில நம்மளை காப்பாத்திக்க இதுதான் அருமையான யோசனை. பராக்கிரமா மன்னா, மாந்தியப்ப சொல்றத இன்னைக்கு ராத்திரியே செஞ்சிருவல்ல? கண்டிப்பா செஞ்சிடுற மன்னா. பராக்கிரமா, அரண்மனைக்கு வந்துடுறேன் மன்னா. அருக்காணிய தூக்குறது முக்கியம் இல்ல, தாமரைய போடணும். பழி காளி மேல வரணும்.
அமரே அமரே ஐயோ யார் ராணி? எதுக்காக என்ன கடத்திட்டு வந்திருக்க? தலையூர் காளியோட தலைமை தளபதி பராக்கிரம. உங்க தலையூர் காளி நாடாளுற வேலையை விட்டுட்டு பொண்ணு கடத்துற வேலையை எப்ப இருந்து ஆரம்பிச்சாரு? அதிகமா பேசாத. எங்க காளி மன்னரோட ஆணை என்னன்னு தெரியுமா? இந்த கல்கண்ட சுவைக்கணும். அதுக்காக அவரோட கட்டளறைக்கு நான் உன்னை தூக்கிட்டு போகணும். என்னையா? என் பொணத்தையா? உண்டு காட்டின்னு கேள்விப்பட்டிருக்கியா? தன் தலைவருக்கு படைக்கிற விருந்த தலைவர் சாப்பிட்டா ஆபத்தா இல்லையான்னு முதல்ல சாப்பிட்டு தெரிஞ்சுக்க உண்டு காட்டி இருப்பாங்கல்ல, அந்த உண்டு காட்டியாதான் நான் இப்ப இருக்க போறேன். நீ அமுத மலரா ஆலகால புஷ்பமான்னு நான் முதல்ல மோந்து பார்த்து முடிவு செய்ய போறேன். நீ மோந்து பாக்குறதுக்கு முன்னாடி உன் உயிர் இருக்காது. ஓஹோ, ஆண்டவனுக்கு கொண்டு வந்த அமுதத்தை அர்ச்சகரை சுவைச்சு பார்க்க விரும்புறாரா? துரோகி! எவ்வளவு காலமா என்ன சுத்தி இப்படி ஒரு சூழ்ச்சி வலையை பின்னிக்கிட்டு இருக்கீங்க? அந்த வலை இன்னையோட அருந்து மன்னிப்பா பராக்கிரமா. நான் சொன்னது என்ன, நீ செஞ்சது என்ன? உன்ன மாதிரி நேர்மை கட்ட வேலைக்காரங்களால கெட்டது ஏன் பேரு தானே? யாருங்க? பராக்கிரமனின் அடக்கம் சகல அரசு மரியாதையோட நடக்கட்டும். தலைமை துணை தளபதி இனி போருக்கு தலைமை ஏற்கட்டும். கொண்டு வாங்க.